அன்பார்ந்த ஸ்ரீ சக்கர நேயர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வேலூர் மெயின் பஜார் டோப்போசாமி மடத்து பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம சைதாப்பேட்டை மெயின் பஜார் ரோடுன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாசமிக்க ஒருத்தர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வீட்டில் வளர்த்த செல்ல பிராணி பார்த்தீங்கன்னா தன் வீட்டில் வந்து இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு இடம் கொடுத்து மனிதருக்கு எப்படி பண்ணாங்களோ அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலே அடக்கலம் பண்ணி அது வந்து தினந்தோறும் பார்த்தீங்கன்னா உணவு தண்ணி விளக்கு இது மாதிரி ஒரு இறந்தவங்களுக்கு எப்படி முன்னோர்கள்லாம் பண்ணாங்களோ அதுக்கு ஒரு படி மேலே போய் டெய்லியுமே உணவு வச்சுருக்காங்க. ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க, இவங்க ரொம்ப பாசக்காரங்கமாக இருக்காங்க. பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு மனசு உருகிற மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள். இங்கே அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உங்கள் செல்லப்பிராணியை வளர்த்துருக்காங்க. இவங்க சின்னதாக உடம்பு பிரச்சனைனால வந்து இந்த இவங்க இறந்தனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இடம் கொடுத்து இது மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தினந்தோறும் பார்த்தீங்கன்னா உணவு விளக்கு ஏற்றி தண்ணி எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. எதாச்சும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்தி ஊரோட வந்து கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது எடுத்துருக்கோம். நம்ம ஸ்ரீசாகரம் சேனல் மூலமாக இதை உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் எல்லாருமே பாசத்தை வைங்க. இது மாதிரி நான் செல்லப்பிராணி மேலே பாசத்தை வச்சு இதை பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு பாசத்தை வச்சு நான் பார்க்கும்போது எனக்கே மைசிக்கில் இருக்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு நல்ல மனிதர்களை மீட் பண்ண ஒரு சந்தோஷமாக இருக்குது. இவங்க கூடவே குழந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஒரு சின்ன உடம்பு பிரச்சனால வந்து நம்ம தான் எல்லாமே குழந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. நல்லாவே பார்த்துருந்து மனசு ஃபீலிங்கில் வந்து நாங்கள் இவங்க மனசுக்கு வீடியோ எடுக்கும்போது வந்து கஷ்டப்பட்டோமோன்னு தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு 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 2 வார்த்தை கேட்டுக்கலாம். நீங்கள் இது எப்படி எத்தனை வருஷமா உங்க கூட வளர்த்தீங்கம்மா? 8 வருஷம். 8 வருஷம் வளர்த்துருந்தீங்க. இப்போ வந்து வீட்டிலே இது எப்படி தோணுச்சு? வீட்டிலே இது மாதிரி கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி அதை உயிர் விடும் போது ஒரு செகண்ட் எங்கள் பெரிய பையனை நிமிர்ந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு தான் உயிர் விட்டான். அதனால வந்து ரூம்ல படிக்கிற ரூம்ல ஏசி ரூம்ல அவன் உடல் முடியாம இருக்கிறான், இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இறந்தானே. அதனால அவனை நம்ம கூடவே வச்சுக்கணும். இன்னும் என் பையன் என் ரூம்லயே போய் வாங்கினான். எங்க பையன் அவன் ரூம்ல அவங்க கூட தான் இருப்பான். அதனால அங்கேயே வைக்கணும்னாங்க. சரி, நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாம் வளர்ப்பாங்க, அதோட மறந்துடுவாங்க. மறக்க முடியல அவனை. வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு கஷ்டப்பட்டு தோணுது. பட் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்றோம். ரொம்ப பாசம் வைக்கிறது பார்க்க எங்கே நிகழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. அவங்க மீட் பண்ணது ரொம்ப நன்றி. இவங்க கூட தான் இருப்பாரு, இறந்தாலும் போக மாட்டாரு, கூட தான் இருப்பாங்க. ஓகே. அவனுடைய பக்கெட்டு அவனுக்கு யூஸ் பண்றதெல்லாம் அப்படியே தான் வச்சிருக்கோம். அந்த செயின் எல்லாம் கூட யாருக்கும் கொடுக்கல. அவன் சாப்பாடு சாப்பிட்ற பாத்திரம் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எங்க பையன் அப்பயே சொல்லிட்டு கேரளால இது பண்ணிட்டு பொண்ணு வாங்கிட்டு வரமான்னான். இன்னொன்று வந்தா இவனுடைய ஞாபகம் நமக்கு மறந்துடும். வேண்டாம், அவனோடவே இருக்கு. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. நீங்களே எல்லாருமே பாசத்தை வைங்க. பாசம் வைக்கிறதுனால நம்ம என்றைக்குமே கெட்ட போக மாட்டோம். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரத்தில் ஆன்மீக மட்டும் தான் பண்ணுவோம். இது உண்மையிலே இறந்தவொன்னா இதுவும் கடவுள்ன்றால தான் இது மாதிரி இந்த வீடியோவும் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம ஸ்ரீசக்கர சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இது மாதிரி நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி. என்னடி